ஹாய், ஹலோ, வணக்கம். திரும்ப உங்ககிட்ட நான் பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். முக்கியமான காரணம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். சரி, ஓகே, எனக்கு கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறத விட ஒரு வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்தது தான் இது. ஃபர்ஸ்ட்டாக வந்து முல்லை கொடியாமரனின் கவியை இன்ஸ்டன்ட் மாப்பிளை 2 எல்லாருமே கேட்குறாங்க அந்த கதை போடுங்க போடுங்க. அந்த கதை நான் இன்னும் எழுதி முடிக்கல. ஏன் முடிக்கல? நான் ஒரு கதை எழுதுனா என்னோட வந்து 100% அதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன். அந்த கதை என்னால் வந்து ஒரு சோல்ஃபுல்லாக எழுதக்கூடியதாக இருக்கணும். அது வந்து எனக்கு இடையில வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. டிஸ்டர்ப் ஆன அப்புறம் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணி எழுதுனேன்டா அந்த கதையில் வந்து ஒரு எமோஷன்ஸ் என்ற விஷயமே இருக்காது. ஏனோ தானோ வேணுமென்று எழுதின மாதிரி இருக்கும். சில கதையில் என்னோட கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி எழுதின கதைகளாக இருக்கும். ஸோ எனக்கு அப்படி ஒரு கதையே எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. அதோட வந்து யாரோ சாபம் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து நீங்கள் கதை போடலை, நான் 1 மாதத்துக்குள்ளே எனக்கு எல்லாமே கதை எழுத வராதாமண்டு. நான் யோசிச்சேன், எனக்கு கதை எழுத வரலன்னு தான் அந்த கதையே போடாமல் இருக்கேன். சாபம் வேற பட நான் எப்படா எழுதி முடிக்கிறேன் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ வந்து நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி எழுதக்குள்ள அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் இருக்காது, உங்களுக்கும் இருக்காது. ஸோ எனக்கு டைம் கொடுங்க. நான் எப்படியும் அந்த கதை எழுதுவேன். கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில் இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஃபீல் வந்து உள்ளே வரும்போது நான் அந்த கதை எழுதி முடித்து கட்டாயம் போடுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2வது விஷயம் வந்து ஆர்ஜேஸ். ஸோ சில ஆர்ஜேஸை சொல்லி அவங்களோட வாய்ஸில் போடுங்க, அவங்களோட வாய்ஸில் போடுங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து ஆர்ஜிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்கல்ல. எல்லாரும் வந்து சிலர் எஃப்எம்முக்கு பேச போயிட்டாங்க. அப்படி எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து என்னால் ஆர்ஜிஎஸ்ஸை பிடிக்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் பாவ்னி வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பேசுவாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தெரியும். ஸோ கண்டிப்பாக பாவனியோட வாய்ஸில் தொடர்ந்து கதைகள் வரும். அடுத்து புது புது ஆர்ஜேஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாய்ஸில் இருக்கிற ஆர்ஜேஸ் கூட தொடர்ந்து வருவாங்க. அடுத்த யாதவீர குரலில் ஸ்ரீலங்கன் ஸ்லாங் கதைகள் மட்டும் வரும். ஸோ அவங்களோட டைம் எனக்கு எடுக்க முடியலை. எனக்கும் போட விருப்பம் தான். பிகாஸ் போட்டால் நிறைய வியூஸ் போகும், எல்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் த திங் இஸ் அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க வந்து தன்னோட பர்சனல் வேறு வேலைகளுக்கு போகிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை நேரம் கமெண்ட் பண்ணால் கூட என்னால் அதை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக இல்லை. அவங்க ஃப்ரீயாக இருந்தால் தான் எனக்கு கதை கொடுக்க முடியும். அவங்க ஃப்ரீ இல்லாமல் எப்படி நான் அவங்க வாய்ஸில் போட முடியும்? ஸோ அந்த பாசிபிலிட்டியை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் பாவனியோட வாய்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன். மௌனமாக இருக்காது போட்டிருக்கேன். ஸோ கேளுங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அவங்களோட வாய்ஸில் கண்டிப்பாக தொடர்ந்து கதைகள் வரும். அவங்களோட நம்மளோட சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து அவங்கள வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட வயசில் கதைகள் தொடர்ந்து வரும். அடுத்தது 3வது விஷயம் வந்து மெம்பர்ஷிப். யாரோ சொல்லியிருந்தாங்க, யாருன்னு பேர் பார்க்கல, அவங்க சொல்லியிருந்தாங்க மெம்பர்ஷிப் போட்டது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. மெம்பர்ஷிப் வந்து 1 மந்த் முன்னாடி போடுவாங்க, அவ்வளவுதான். 1 மந்த்துக்கு பிறகு எப்படியும் வந்து எல்லாருக்கும் பப்ளிக்கில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பெரிய ஒரு கஷ்டம் வராது இல்லையா? 1 மாதம் வெயிட் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். பிகாஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சிங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு குழந்தை இருக்குது. அடுத்தது வந்து நான் வேலைக்கு போகிற ஃபேமிலி இருக்குது, சமைக்கணும். அடுத்தது வந்து இங்கே யூஎஸில் வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இங்கே வந்து வேலைக்கெல்லாம் ஆள் வச்சுருக்க முடியாது. ஸோ அவ்வளவு கஷ்டத்தில் நான் ஒரு கதையை வந்து எழுதி போடுறேன். ஸோ வந்து எனக்கு அதுக்குரிய பெனிஃபிட் வேணும் அப்படின்ட்டு பார்ப்பேன். ஸோ வந்து நான் அந்த என்னோடய டைமை வந்து என்னோடய ப்ரீஷியஸ் டைமை வந்து நான் அந்த விஷயத்துக்கு கொடுக்கும்போது ஐ நீட் த பெனிஃபிட். இல்லைன்னா வந்து எனக்கு எழுதுறதுல ஒரு யூஸுமே இல்லை. என்னோட ப்ரீஷியஸ் டைமை நான் என்னத்துக்கு இன்னொரு இடத்த நான் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வரும் இல்லையா? ஸோ மெம்பர்ஷிப் வந்து ஏற்கனவே பே பண்ணியிருக்கிறவங்களுக்கு மெம்பர்ஷிப், அதோட வந்து இனியும் பே பண்ணி படிக்கலாம். அது 1 மந்த் மெம்பர்ஷிப் தான். 1 மந்த் இது அடுத்த மாதம் உங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் கம்பல்சரி டு கண்டினியூ. நீங்கள் 1 மாதம் போட்டு ஒரு 4-5 கதை இருக்கலாம், அந்த 4-5 கதையும் கேட்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அப்படி உங்களுக்கு மெம்பர்ஷிப் போட விருப்பம் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு அப்புறம் வரும். நான் ஃபுல்லாக வந்து மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் கதை அப்படின்ட்டு வந்து நான் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அதை கூட ஃப்ரீயாக்கி 1 மந்த் வந்து கழிச்சு பப்ளிக்கு போடுறேன். ஸோ அடுத்தவங்களோட என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது 3 நான் பேசணும் அப்படின்ட்டு நினைச்ச விஷயம். அண்ட் வேறு எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் பாய் பாய், ஹாவ் அ குட் டே.